மதிய வேளையில் சுதர்சன் தன் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வரும்போது தினமும் ஒரு சிறுவனை சந்திப்பார். அந்த சிறுவன் அவரிடம் பிச்சை கேட்டபடி, ஐயா, எனக்கு பயங்கரமான பசி எடுக்கிறது, கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று சொல்வான். சுதர்சன் அவன் மீது பரிதாபப்பட்டு தினமும் அவனுக்கு 20 ரூபாய் அல்லது 50 ரூபாய் கொடுப்பார். ஆனால் ஒரு நாள் சுதர்சனின் அலுவலகத்திற்கு விடுமுறை. அன்று அவரும் அவர் மனைவி சுமித்ராவும் ஏதோ ஒரு வேலைக்காக சந்தைக்கு சென்றிருந்தனர். அந்த சிறுவன் வழக்கம் போல அன்று மதியமும் சுதர்சனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். ஆனால் மதியம் கடந்து மாலை நேரமானதும் அந்த சிறுவன் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து செல்லத் தொடங்கினான். அப்போதுதான் அவனுக்கு சுதர்சன் ஐயா தன் மனைவியுடன் மற்றொரு பாதையில் செல்வது தெரிந்தது. அவன் ஓடி சென்று அவர்களை பலத்த சத்தத்துடன் அழைத்தான். ஐயா, ஐயா! அப்போது சுதர்சனின் மனைவி சுமித்ராவுக்கு அந்த சத்தம் கேட்டது. அவர் பின்னால் திரும்பி பார்த்தபோது அதே சிறுவன் சத்தமிட்டபடி கை காட்டி அவர்களை நிறுத்த முயன்று கொண்டிருந்தான். சுமித்ரா சொன்னார், என்னங்க, வண்டியை நிறுத்துங்கள், யாரோ உங்களை அழைக்கிறார்கள். அப்போதுதான் சுதர்சனுக்கு ஞாபகம் வந்தது. இன்று அந்த சிறுவனுக்கு அவர் பணம் கொடுக்கவில்லை. ஒருவேளை அவன்தான் கூப்பிடுகிறான் போலிருக்கிறது என்று நினைத்தபடி வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு அவன் அருகில் வருவதற்காக காத்திருந்தார். அந்த சிறுவன் அருகில் வந்ததும் அவர் 50 ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுத்தார். சுமித்ரா கேட்டார், இவனுக்கு ஏன் பணம் கொடுக்கிறீர்கள்? அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், அம்மா, என் பெயர் ஷியாம், நான் ஒரு அனாதை, எனக்கு தாய் தந்தை கிடையாது, அதனால் தான் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறேன் என்று சொல்லும் போதே அவனது கண்கள் கலங்கின. சுமித்ரா தன் பையிலிருந்து 500 ரூபாயை எடுத்து அந்த சிறுவனின் தலையில் கை வைத்து சொன்னார், இந்த அப்பா மகனே, இந்த பணத்தை வைத்து ஏதாவது வேலை செய். ஆனால் இன்றையிலிருந்து ஒருபோதும் பிச்சை எடுத்து சாப்பிடாதே. ஒரு முறை பிச்சை எடுப்பது என்பது 100 முறை இறப்பதற்கு சமம். சுமித்ராவின் அந்த வார்த்தைகள் ஷியாமின் மனதை தொட்டன. அவர்கள் கொடுத்த பணத்தை தன் பையில் வைத்து கொண்டான். மனதிற்குள் பல கேள்விகளுடனும் பதில்களுடனும் அவன் முன்னேறி சென்றான். சிறிது தூரம் சென்றதும் 2 கைகளும் இல்லாத ஒரு மனிதனை பார்த்தான். அவர் தன் கால்களாலேயே பல வித்தைகளை காட்டிக் கொண்டிருந்தார். அதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். கைதட்டல் சத்தத்தின் மூலம் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தனர். அந்த ஊனமுற்றவருடன் வந்திருந்த நபர் அங்கிருந்தவர்களிடம் மைக்கில் அறிவித்தார். இவர் பிறந்த உடனேயே இவரது பெற்றோர் இவரை புதரில் வீசி எறிந்தனர். காரணம், இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த சமயம் நான் அவ்வழியே சென்றபோது ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. பார்த்தால் அது வேறு யாருமல்ல, நம்முடைய இந்த பில்லாதான். இவரிடமிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிஞ்சு உயிர் சிறிது நேரத்தில் துடிதுடித்து இறந்துவிடும் என்பதற்காகவும் அவர்கள் வீசி சென்றனர். ஆனால் கொல்பவனை விட காப்பவனே பெரியவன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஷியாம் இந்த கதையை கேட்டதும் அவன் கண்கள் கலங்கின. கடவுள் இவருடைய 2 கைகளையும் பறித்து கொண்ட பின்னரும் இந்த மனிதர் எவ்வளவு திறமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மக்களுக்கு வித்தைகளை காட்டி பணம் சம்பாதிக்கிறார் என்று எண்ணினான். அப்படி இருக்க கடவுள் எனக்கு 2 கைகளையும் சுகமாக கொடுத்திருக்கிறார். பிறகு நான் ஏன் என்னை அனாதையாக்கினீர்கள் என்று கடவுளிடம் குறை சொல்ல வேண்டும்? யோசிப்பதற்கு புத்தி, வேலை செய்ய கைகள், நடப்பதற்கு கால்கள், பார்ப்பதற்கு கண்கள் என எனக்கு எதிலும் குறையில்லையே. இல்லை, இன்றையிலிருந்து நான் பிச்சை எடுக்க மாட்டேன், உழைத்துத்தான் சாப்பிடுவேன். உடல் ஊனமுற்ற ஒருவரே உழைத்து சம்பாதிக்கும் போது என்னால் ஏன் முடியாது என்று உறுதி எடுத்தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். அதுதான் ஷியாமின் விஷயத்திலும் நடந்தது. அவன் காதுகளில் பிச்சை எடுப்பது 100 முறை இறப்பதற்கு சமம் என்ற வார்த்தைகள் ஒலித்து கொண்டே இருந்தன. எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டியிருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் பிச்சை எடுக்க மாட்டேன் என்று அவன் மனதிற்குள் சபதம் செய்தான். இப்படி யோசித்து கொண்டே சென்றபோது ஒரு டீ கடையில் கூட்டம் அதிகமாக இருப்பதை கண்டான். ஷியாம் அங்கே சென்று அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்தான். அந்த நபர் எப்படி டீ தயாரிக்கிறார் என்பதையும் மக்கள் அதை எவ்வளவு ரசித்து குடிக்கிறார்கள் என்பதையும் கவனித்தான். டீயின் சுவை
எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அன்று அவனும் ஒரு டீ வாங்கி குடித்தான். டீயில் என்னவெல்லாம் சேர்க்கிறார் என்பதை அவன் கவனித்தான். அந்த டீ கடைக்காரரிடம், ஐயா, நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த தொழிலை செய்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர் தன் தந்தையும் இதே தொழிலை செய்ததாக கூறினார். ஷியாம் நினைத்தான், அதனால்தான் இவர் இவ்வளவு திறமையாக டீ தயாரிக்கிறார். என்னால் இவ்வளவு திறமையாக செய்ய முடியுமா என்று. பின் அவரிடமே கேட்டான், ஐயா, நானும் இந்த தொழிலை செய்யலாமா? அதற்கு அவர், தாராளமாக செய்யலாம் தம்பி. ஆனால் இங்கே பக்கத்தில் வேண்டாம். ஏனெனில் எல்லா வாடிக்கையாளர்களும் என்னிடம்தான் வருவார்கள். என் கடை மிகவும் பழமையானது. அதனால் நீ சந்தையின் மறுமுனைக்கு சென்று உன் கடையை அமைத்துக்கொள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு ஷியாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். சந்தையின் மறுமுனைக்கு சென்று டீ தயாரிப்பதற்கான அனைத்து பொருட்களையும் தயார் செய்தான். அடுத்த நாள் அங்கேயே தன் வண்டியை நிறுத்தி தங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டான். ஷியாம் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு கடவுளை வழிபடுவான். கடவுளின் பெயரை சொல்லித்தான் டீயை தயாரிப்பான். வாருங்கள் வாருங்கள், டீ குடித்து உங்கள் நாளை இனிமையாக்குங்கள். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போகப் போகிறோம், டீ குடித்து உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அவன் காலையில் இருந்தே கூவுவான். ஷியாம் இதை எவ்வளவு அப்பாவித்தனமாக சொல்வான் என்றால், எவ்வளவு கல்லஞ்சம் படைத்த மனிதராக இருந்தாலும் அவர் மனம் உருகிவிடும். அவனிடம் வந்து நிச்சயம் ஒரு கப் டீ குடித்துவிட்டுத்தான் செல்வார்கள். அவனது டீ அவ்வளவு சுவையாக இருக்கும். டீ பிரியர்கள் ஒரு கப்புக்கு பதில் 2 கப் குடிப்பார்கள். சில நாட்களிலேயே ஷியாம் அவ்வளவு பிரபலமாகி விட்டான். ஒவ்வொருவரின் நாவிலும் ஷியாம் டீ கடை என்ற பெயரே ஒலித்தது. இப்போது அந்த பழைய டீ கடைக்காரரின் வியாபாரத்தில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. ஷியாம் அப்படி என்னதான் டீ தயாரிக்கிறான்? மக்கள் ஏன் அவன் டீக்கு இவ்வளவு அடிமையாக இருக்கிறார்கள் என்று நாமே குடித்து பார்ப்போம் என்று அவர் நினைத்தார். அவர் ஷியாமின் கடைக்கு வந்தபோது ஷியாம் அவரை மிகுந்த மரியாதையுடன் அமர வைத்து டீ கொடுத்தான். அவர் டீக்கான பணத்தை கொடுத்தபோது ஷியாம் சொன்னான், வேண்டாம் ஐயா, உங்களிடம் இருந்துதான் நான் இந்த வேலையை கற்றுக்கொண்டேன். அதனால் நீங்கள்தான் என் குரு. ஒரு சீடன் தன் குருவிடம் பணம் வாங்குவது முறையாகாது. அந்த கடைக்காரர் தன் கஷ்டத்தை சொல்லி ஷியாமை வேறு எங்காவது கடை வைக்க சொல்லலாம் என்று நினைத்திருந்தார். அப்போதுதான் தன் வாடிக்கையாளர்கள் தன்னிடம் வருவார்கள் என்று அவர் கருதினார். ஆனால் ஷியாமின் அப்பாவித்தனத்தை பார்த்த பிறகு அவனிடம் எதையும் சொல்ல அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனாலும் அவரது சோகமான முகத்தை பார்த்து ஷியாமே கேட்டான், என்ன ஆச்சு ஐயா, நீங்கள் ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? அதற்கு அவர், மகனே ஷியாம், நான் எப்படி சொல்வேன், எதற்காக என்று தயங்கினார். என் வாயால் என் கஷ்டத்தை உன்னிடம் எப்படி சொல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என் கவலையை சொன்னால் உன் மனம் உடைந்துவிடும் என்று எனக்கு தெரியும். அதற்கு ஷியாம், ஐயா, ஒரு முறை சொல்லி பாருங்களேன், என்னால் முடிந்தால் நான் நிச்சயமாக செய்கிறேன் என்றான். அப்போது அந்த டீ கடைக்காரர் சொன்னார், ஷியாம் மகனே, நீ எப்போது உன் கடையை திறந்தாயோ அப்போதில் இருந்து என் கடைக்கு வாடிக்கையாளர்கள் வருவதே நின்றுவிட்டது. நான் என்ன செய்வேன்? எனக்கு வயதாகிவிட்டது. இதை தவிர வேறு வேலையும் எனக்கு தெரியாது. என் வீடும் இங்கிருந்து பக்கத்தில்தான் இருக்கிறது. அதனால்தான் நான் இங்கேயே கடை வைத்திருக்கிறேன். என் கடையால் உன் வியாபாரம் பாதிக்கப்படும் என்று நினைத்துதான் உன்னை தள்ளி போய் கடை வைக்க சொன்னேன். ஆனால் அது அப்படியே தலைகீழாக நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறிவிட்டு அவர் சோகமாக அமர்ந்தார். ஷியாம் அவரது கைகளை தன் கைகளில் ஏந்தியபடி சொன்னான், இவ்வளவுதானா ஐயா? இந்த சின்ன பிரச்சனையை நான் நொடியில் தீர்த்து விடுகிறேன். அது எப்படி மகனே? ஐயா, எனக்கு என்று வீடும் இல்லை, குடும்பமும் இல்லை. நான் என் வண்டியை எடுத்துக்கொண்டு வேறு ஏதாவது சந்தைக்கு சென்று விடுகிறேன். நீங்கள் நிம்மதியாக உங்கள் வியாபாரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஷியாமின் வார்த்தைகளை கேட்ட அந்த டீ கடைக்காரர் ஆச்சரியத்தில் ஷியாமையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. மனதிற்குள் ஷியாமை மனதார வாழ்த்தியபடி ஒருவித வெட்கத்துடனும் குற்ற உணர்வுடனும் தலை குனிந்தபடி அங்கிருந்து சென்றார். அடுத்த நாளிலேயே ஷியாம் தன் சாமான்களை எடுத்துக்கொண்டு வேறொரு நகரத்தை நோக்கி புறப்பட்டான்.
இப்போது அவன் எங்கே செல்வது என்று அவனுக்கே புரியவில்லை. அன்று அவனுக்கு தன் தாய் தந்தையின் நினைவு வாட்டியது. எனக்கும் பெற்றோர் இருந்திருந்தால் எனக்கும் ஒரு குடும்பம் இருந்திருக்குமே, நானும் என் குடும்பம் என்று சொல்லிக் கொள்ளலாமே என்று ஏங்கினான். ஆனால் ஐயோ, அவனுக்கு என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. பிறகு அவன் தனக்குத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டான். ஒரு நாள் தன் காலத்தையும் மாற்றி காட்டுவேன் என்று மனதிற்குள் உறுதி பூண்டான். தன் கண்ணீரை துடைத்து கொண்டு புதிய நகரத்தை அடைந்தான். இப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஐயா, உங்கள் வாடிக்கையாளர்கள் இனி என்னிடம் வரமாட்டார்கள் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். மீண்டும் கடவுளின் பெயரை சொல்லி தன் வேலையில் இறங்கினான். அங்கேயும் பழைய அதே வரிகளை பாடி வாடிக்கையாளர்களை அழைத்தான். ஷியாமின் அந்த அப்பாவித்தனமான வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டு மக்கள் அங்கே நிற்கத் தொடங்கினர். ஒரு கப் டீ தானே குடிக்கப் போகிறோம், இங்கேயே குடித்தால் இந்த ஏழை சிறுவனுக்கும் உதவியாக இருக்குமே என்று நினைத்து மக்கள் அவனிடம் நின்று டீ குடித்தனர். சிலர் அவனது அந்த அழகான வரிகளை மீண்டும் மீண்டும் சொல்லச் சொல்லி ரசித்தனர். இப்படியே ஷியாம் மெல்ல மெல்ல அந்த நகரத்திலும் புகழ் பெற்றான். இப்போது பெரிய பணக்காரர்கள் கூட தங்கள் வீட்டு சிறு விழாக்களுக்கு ஷியாம் டீ கடைக்காரரையே ஆர்டர் செய்ய தொடங்கினர். இதனால் ஷியாமுக்கு நல்ல வருமானம் கிடைத்தது. அந்த நகரத்திலேயே ஒரு இடத்தை வாங்கினான். மெல்ல மெல்ல ஒரு வீட்டையும் கட்டத் தொடங்கினான். கீழே கடை, மேலே தான் தங்குவதற்கு வீடு என அமைத்தான். காலம் செல்ல செல்ல ஷியாமின் அந்த வீடு 2 மாடி 3 மாடி கட்டிடமாக பிரம்மாண்டமாக உயர்ந்தது. இப்போது அவனுக்கு நல்ல குடும்பங்களில் இருந்து திருமண வரன்கள் வரத் தொடங்கின. ஒரு குணவதியான பண்புள்ள பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து கொண்டான். மறுபுறம் சுதர்சன் மற்றும் சுமித்ரா தம்பதியினர் மெல்ல மெல்ல முதுமையடைந்தனர். அவர்கள் தங்கள் 2 மகன்கள் சுனில் மற்றும் அனிலை நன்றாக படிக்க வைத்து சுயமாக உழைக்கும் அளவிற்கு ஆளாக்கினர். 2 மகன்களும் தங்கள் தாய் தந்தையை விட்டு பிரிந்து வேறு நகரத்தில் வசித்து வந்தனர். சுமித்ராவுக்கு தன் பேர குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று தோன்றும் போதெல்லாம் மகன்கள் வீட்டிற்கு செல்வார். ஆனால் மகன்களோ மருமகள்களோ திருவிழாக்களுக்கு கூட இவர்களை பார்க்க வருவதில்லை. சுதர்சன் பிள்ளைகள் சுதந்திரமாக வாழட்டும் என்று தன் மனதை தேற்றிக் கொள்வார். ஆனால் சுமித்ராவுக்கு தன் பேர பிள்ளைகளின் நினைவு வாட்டியது. அதனால்தான் மருமகள்களால் பலமுறை அவமானப்படுத்தப்பட்டாலும் பேர பிள்ளைகளை பார்க்க அவர் அடிக்கடி செல்வார். மற்றவர்களுக்கு சுயமரியாதையை பற்றி பாடம் எடுத்த அதே சுமித்ரா இன்று தன் பேர பிள்ளைகளின் ஒரு சிறு தரிசனத்திற்காக மகன்களின் இவ்வளவு அவமானங்களையும் மகிழ்ச்சியுடன் சகித்துக் கொள்வதை பார்த்து சுதர்சன் வியந்து போனார். அசலை விட வட்டிதான் எப்போதும் இனிமையானது என்று மக்கள் சொல்வது எவ்வளவு உண்மை! இதை நினைத்து சுதர்சன் புன்னகைத்துக் கொள்வார். சுதர்சனுக்கு தன் பேரப்பிள்ளைகள் மேல் பாசம் இல்லை என்று அர்த்தமல்ல. அவரும் அவர்களை உயிராக நேசித்தார். அதனால்தான் மருமகள்கள் தரக்குறைவாக பேசினாலும் சுமித்ராவை தடுக்காமல் மகன்களின் வீட்டிற்கு அழைத்து செல்வார். சில நேரங்களில் அந்த பேச்சுக்கள் அவருக்கும் வருத்தத்தை அளிக்கும். ஆனால் சுமித்ரா, அவர்கள் நம் பிள்ளைகள்தானே, சொந்தங்கள் சொல்வதை ஏன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி அவருக்கு மருந்தாக அமைவார். சுதர்சனும் அமைதியாகி விடுவார். ஆனால் 2 மகன்களும் மருமகள்களும் தங்கள் அப்பாவிடம் வந்து அழுது கொண்டே பேசிய போதுதான் எல்லை மீறியது. அப்பா, எங்கள் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் உங்களிடம் உதவி கேட்க வந்திருக்கிறோம். உங்கள் பணி ஓய்வு பணத்தை எங்களுக்கு கொடுத்தால் பெரிய உதவியாக இருக்கும். எப்படியும் உங்களுக்கு வயதாகிவிட்டது. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் மற்றும் பேர பிள்ளைகளின் துணை தேவைப்படும். அதனால் இன்று முதல் நீங்கள் இருவருமே எங்களுடன் வந்து தங்கிவிடுங்கள் என்றனர். இதை கேட்ட சுதர்சன் யோசித்தார். இதுவரை ஒரு முறை கூட நமக்கு மரியாதை தராத பிள்ளைகள் இன்று எவ்வளவு இனிமையாக பேசி நம்மை அவர்களுடன் அழைக்கிறார்கள் என்று. ஆனால் சுமித்ரா தன் மென்மையான சுபாவத்தால் மகன்களின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாமல் தன் கணவரிடம், பிள்ளைகள் சொல்வது சரிதானே, நமக்கு வயதாகிவிட்டது. இன்று இல்லாவிட்டாலும் நாளை நமக்கு அவர்களின் துணை தேவைப்படும். நாளை செல்வதற்கு பதில் இன்றே செல்வோம். எப்படியும் நம் பணத்தில் நம் பிள்ளைகளுக்குத்தானே உரிமை இருக்கிறது. அதை இப்போதே கொடுத்தால் என்ன
பிறகு கொடுத்தால் என்ன என்றார். சுமித்ராவின் பிடிவாதத்தால் சுதர்சன் சம்மதித்தார். தன் பணி ஓய்வு கால பணத்தை 2 மகன்களுக்கும் சமமாக பிரித்து கொடுத்தார். பணத்தை கண்டதும் 2 மகன்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்த நாள் காலையிலேயே மூத்த மகன் சுனில் தன் மனைவி குழந்தைகளுடன் பைகளை தூக்கி கொண்டு வெளியே வந்தான். அதை கண்ட சுமித்ரா, மகனே, என்ன செய்கிறாய்? உன் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டாயா என்று கேட்டார். அதற்கு சுனில், ஆமாம் அம்மா, நேற்றிரவே ஒரு டீலர் ஃபோன் செய்தார். இன்று நான் அவரை சந்திக்காவிட்டால் நான் பேசிய விலையில் தொழில் ஒப்பந்தம் ரத்தாகிவிடும். அதனால் நான் இப்போதே கிளம்ப வேண்டும் என்றான். அப்போது இளைய மகன் அனிலும் தன் மனைவி குழந்தைகளுடன் பைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அதை பார்த்த சுமித்ரா, மகனே, நீயும் ஏதாவது டீலரை சந்திக்க வேண்டுமா என்று திகைத்தார். ஐயோ இல்லை அம்மா, விஷயம் என்னவென்றால் நான் வேலை செய்யும் அலுவலகத்தில் இருந்து பாஸ் ஃபோன் செய்தார். நான் இன்றே தொழிலில் முதலீடு செய்யாவிட்டால் என்னை கூட்டாண்மையிலிருந்து நீக்கி விடுவதாக சொன்னார். அதனால்தான் நானும் அவசரமாக கிளம்ப வேண்டியிருக்கிறது என்றான் அனில். அப்போது சுமித்ரா கேட்டார், சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் எங்களை யார் அழைத்து செல்வார்கள்? எங்களை பற்றி என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? அப்போது அந்த 2 சகோதரர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மூத்த மகன் சுனில் சொன்னான், அம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களை அழைத்து செல்ல நாங்கள் வருவோம் அல்லவா? மேலும் நீங்கள் ஒன்றும் வாடகை வீட்டில் வசிக்கவில்லையே. எங்களைப் போல ரூமுக்கு வாடகை கொடுக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. இப்போதைக்கு நீங்கள் இங்கேயே நிம்மதியாக இருங்கள். எங்கள் இருவரில் யாருக்கு நேரம் கிடைக்கிறதோ அவர்கள் வந்து உங்களை அழைத்து செல்வோம் என்றான். அதற்கு அம்மா, மகனே, நாம் அனைவரும் ஒரே வீட்டில்தானே இருந்தோம். நீங்கள் நேற்றிரவே சொல்லியிருந்தால் நாங்களும் உங்களோடு தயாராகி இருப்போமே என்றார். இல்லை அம்மா, நீங்கள் தூங்கி இருப்பீர்கள் என்று நினைத்தோம். இரவு வெகு நேரம் ஆகிவிட்டதால் உங்களை எழுப்ப விரும்பவில்லை. பரவாயில்லை அம்மா, அதுவரை உங்கள் தோழிகளை எல்லாம் பார்த்துவிட்டு சாமான்களையும் பேக் செய்து வையுங்கள். அப்போதுதான் நாங்கள் அடிக்கடி கிராமத்திற்கு வரவேண்டி இருக்காது என்று கூறிவிட்டு 4 பேரும் அம்மாவின் காலில் விழுந்து ஆசி பெற்று வெளியேறினர். தன் பிள்ளைகள் எவ்வளவு புத்திசாலிகளாக மாறிவிட்டார்கள் என்று எண்ணி சுமித்ரா அவர்களை மனதார வாழ்த்தி கொண்டிருந்தார். அதுவரை சுதர்சன் தூக்கத்தில் இருந்து எழுந்திருக்கவில்லை. அவர் எழுந்தபோது வீடு முழுவதும் அமைதியாகவும் வெறிச்சோடியும் இருப்பதை பார்த்தார். சுமித்ரா, ஓ சுமித்ரா என்று குரல் கொடுத்தார். இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சுமித்ரா சூடான தண்ணீருடன் தன் கணவரிடம் வந்தார். சுதர்சன் கேட்டார், ஏன் இன்று வீடு இவ்வளவு நிசப்தமாக இருக்கிறது? பிள்ளைகள் எங்கே? சுமித்ரா சற்றே வருத்தத்துடன் பதிலளித்தார். அவர்கள் இருவரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் கிளம்பிவிட்டார்கள். அவசர வேலை வந்ததால் புறப்பட்டனர். உங்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்லி என்னிடம் கூறிவிட்டு சென்றார்கள். பார்த்தீர்களா, நம் பிள்ளைகள் இப்போது எவ்வளவு பொறுப்பாக மாறிவிட்டார்கள். சுமித்ராவின் இந்த தூய்மையான சுயநலமற்ற அன்பான வார்த்தைகளை கேட்ட சுதர்சனின் கண்களில் கண்ணீர் வந்தது. என் மனைவி எவ்வளவு வெள்ளந்தியாக இருக்கிறாள். தன் பிள்ளைகளின் பேராசையும் சுயநலமும் அவளுக்கு தெரியவில்லையே என்று அவர் நினைத்தார். ஆனால் தன் மகன்களின் உண்மையான முகத்தை சொல்லி அவர் தன் மனைவியை வருத்தப்பட வைக்க விரும்பவில்லை. அதே சமயம் தன் பிள்ளைகளின் வஞ்சகத்தை அவர் நன்றாகவே உணர்ந்திருந்தார். அவர்கள் இங்கு வந்தது பணம் வாங்குவதற்கு மட்டும்தான். பணம் கிடைத்ததும் மறைந்து விட்டார்கள். அவர்களுக்கு தங்கள் தாய் தந்தையை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதனால்தான் நம்மை அழைத்து செல்லவில்லை என்பதை சுதர்சன் உணர்ந்தார். இப்படியே 1-2 மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் சுதர்சன் திடீரென்று தன் வீட்டு படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்து விட்டார். அவரது இடுப்பில் பலத்த காயம் ஏற்பட்டது. சுமித்ரா பக்கத்து வீட்டுக்காரரின் உதவியுடன் அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கே அவரை பரிசோதித்த மருத்துவர் இடுப்பு எலும்பு முறிந்திருப்பதாகவும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் கூறினார். இல்லையெனில் பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும் சுதர்சனால் மீண்டும் தன் கால்களால் நடக்க முடியாமல் போகலாம் என்றும் மருத்துவர் எச்சரித்தார். மருத்துவர் சொன்னதை கேட்டு சுமித்ரா பதற்றமடைந்தார்.
என்ன செய்வதென்றே அவருக்கு புரியவில்லை. அவரிடம் இருந்த பணத்தை எல்லாம் கட்டினார். பிறகு தன் தோழி சவிதாவுக்கு ஃபோன் செய்து நடந்ததை சொன்னார். சவிதா சொன்னார், சுமித்ரா, உன் மகன்களுக்கு நீ பணம் கொடுத்து இப்போது 2 மாதங்கள் ஆகப் போகின்றன. இந்நேரம் அவர்கள் தொழிலில் நன்றாக சம்பாதித்திருப்பார்கள் அல்லவா? நீ ஏன் அவர்களிடம் பணம் கேட்கக்கூடாது? சவிதா சொன்னது சுமித்ராவுக்கு சரியாகப்பட்டது. உடனே தன் மூத்த மகன் சுனிலுக்கு ஃபோன் செய்து அழுதபடியே நிலைமையை விளக்கினார். சுனில் சொன்னான், அம்மா, அமைதியாக இருங்கள். இப்போதைக்கு என்னிடம் பணம் இல்லை. அப்பா கொடுத்த பணத்தை எல்லாம் நான் செலவு செய்து விட்டேன். ஒருவேளை அனிலிடம் இருந்தால் அவனிடம் கேட்டு பாருங்கள். நான் 2-3 நாட்கள் கழித்து உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். சுனிலின் பேச்சை கேட்டு சுமித்ரா அதிர்ச்சியில் உறைந்து போனார். தான் புத்திசாலிகள் என்று நினைத்த பிள்ளைகள் இக்கட்டான நேரத்தில் இப்படி பதில் சொல்வார்கள் என்று அவரால் நம்பவே முடியவில்லை. ஆனாலும் வேறு வழியின்றி அனிலுக்கும் ஃபோன் செய்து விவரத்தை சொன்னார். அவனும் அப்படியே சொல்லிவிட்டான். என்ன அம்மா, நீங்கள் பணம் என்பது ஓரிடத்தில் தங்கும் என்று நினைக்கிறீர்களா? பணம் ஒரு பக்கம் வரும், மறுபக்கம் போகும். இதைத்தான் தொழில் என்கிறார்கள். என்னிடமிருந்த பணத்தை எல்லாம் நான் தொழிலில் முதலீடு செய்துவிட்டேன். இப்போது திடீரென்று அப்பாவுக்கு பணம் வேண்டும் என்றால் நான் எங்கிருந்து கொண்டு வருவேன்? என்னிடமிருந்து பணத்தை எதிர்பார்க்காதீர்கள். தன் அப்பாவின் உடல்நிலையை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காமல் அவன் போனை துண்டித்து விட்டான். இப்போது சுமித்ராவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. எந்த பிள்ளைகளுக்காக தன் வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் கொடுத்தாரோ அதே பிள்ளைகள் இக்கட்டான நேரத்தில் பெற்றோரையே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இதை நினைத்து நினைத்து சுமித்ரா கதறி அழுதார். இருப்பினும் அவர் மனந்தளராமல் தன் நகைகள் மற்றும் ஆபரணங்களை எல்லாம் விற்று தன் கணவருக்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார். அந்த சமயத்தில் சில உறவினர்கள் அவர்களை பார்க்க வந்தனர். பேச்சின் ஊடே தன் பிள்ளைகள் எப்படி தங்களை நயமாக பேசி ஏமாற்றி பணத்தை பிடுங்கிக் கொண்டார்கள் என்பதையும், இப்போது உதவி தேவைப்படும் போது எப்படி கைவிரித்தார்கள் என்பதையும் சுமித்ரா அவர்களிடம் கூறினார். இதை கேட்ட உறவினர்கள் அனைவரும் 2 மகன்களையும் போனில் அழைத்து அழுத்தம் கொடுத்தனர். பெற்றோர்கள் தங்கள் நோய் காலத்திலும் முதுமையிலும் தங்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்றுதானே பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உங்கள் அப்பாவின் பணி ஓய்வு கால பணத்தையும் நீங்கள் இருவரும் வாங்கி கொண்டீர்கள். இன்று அவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது இப்படி முகம் திருப்புகிறீர்களே. இப்போதே உங்கள் அப்பாவை உங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும். இல்லையெனில் எங்களுக்கு வேறு வழிகள் தெரியும். சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று மிரட்டினர். உறவினர்களின் மிரட்டலுக்கு பயந்து மூத்த மகன் சுனில் விருப்பமில்லாவிட்டாலும் தன் பெற்றோரை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான். ஏனெனில் அவனது மனைவி அபி வீட்டிலேயே இருந்தாள். ஆனால் இளைய மகன் அனிலின் மனைவி ரீமா அலுவலகத்திற்கு செல்பவள் என்பதால் அவளால் கவனிக்க முடியாது என்று கூறிவிட்டாள். இப்போது சுதர்சன் ஒரு நல்ல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு கட்டணமும் மருந்து செலவுகளும் மிக அதிகமாக இருந்தன. சுனில் வெறும் 5 நாட்களிலேயே செலவு செய்து ஓய்ந்து போனான். அவன் கையை விரித்துவிட்டு தன் அம்மாவிடம் வெளிப்படையாக சொன்னான், அம்மா, அப்பாவின் செலவுகள் இவ்வளவு அதிகமாக இருக்கின்றன. என்னால் மட்டும் இவ்வளவு செலவையும் சுமக்க முடியாது. அதற்கு சுமித்ரா, மகனே, அனிலிடம் பேசி அவனிடமிருந்தும் உதவி கேள். அவனுக்கும் உன் அப்பா பணம் கொடுத்திருக்கிறார் அல்லவா என்றார். சுமித்ரா இதை சொல்லி முடிப்பதற்குள் சுனிலின் கோபம் வெடித்தது. அவன் ஆத்திரத்தில் கத்தினான், என்னம்மா நீங்கள் ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்ததற்காக எங்கள் மேல் பெரிய உபகாரம் செய்து விட்டீர்களா? ஏன் அடிக்கடி அதையே சொல்லி எங்களை அவமானப்படுத்துகிறீர்கள்? ஏற்கனவே எல்லா உறவினர்களிடமும் எங்களை அசிங்கப்படுத்தி விட்டீர்கள். அப்படியும் உங்கள் வயிறு நிறையவில்லையா? எப்போதும் அந்த பணத்தை வைத்து எங்களை மிரட்டுகிறீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று சொல்லுங்கள், இப்போதே தந்து விடுகிறேன். அப்புறம் இப்போதே என் வீட்டை விட்டு வெளியேறி விடுங்கள். மீண்டும் உங்கள் முகத்தை காட்டாதீர்கள் என்று கத்திக்கொண்டே சுனில் அங்கிருந்து வெளியே சென்றான். பாவம் சுமித்ரா அழுது கொண்டே அங்கேயே அமர்ந்திருந்தார். என்ன செய்வதென்றே அவருக்கு புரியவில்லை. அவர் அவசர அவசரமாக வீட்டின் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு
தன் கணவருக்காக தூக்குவாளியில் உணவை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார். அங்கு சென்று தன் கணவருக்கு உணவளித்தார். அப்போது நர்ஸ் வந்து, மேடம், நீங்கள் டாக்டரை சென்று பாருங்கள், அவர் உங்களை நீண்ட நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறார் என்றார். சுமித்ரா ஓடிச் சென்று டாக்டரை பார்த்தார். டாக்டர் சொன்னார், சுதர்சன் ஐயாவின் அறுவை சிகிச்சைக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகும். 2 லட்சம் என்ற பெயரை கேட்டதுமே சுமித்ராவுக்கு தலை சுற்றியது. ஐயோ, என் மகன்களுக்கு எல்லா பணத்தையும் கொடுத்திருக்காவிட்டால் இன்று என் கணவருக்கு எவ்வளவு நன்றாக சிகிச்சை அளித்திருப்பேன். என் மகன்களும் மருமகள்களும் எங்களை சுற்றி சுற்றி வந்திருப்பார்கள். எல்லா தவறும் என்னுடையதுதான் என்று அவர் மனதிற்குள் குமைந்தார். நான் அடிக்கடி பணம் கொடுக்கும்படி வற்புறுத்தாமல் இருந்திருந்தால் என் கணவர் இந்த துரோகிகளுக்கு பணத்தை கொடுத்திருக்க மாட்டார். என் கண்களை பாச போராட்டம் மறைத்துவிட்டது என்று எண்ணி அழுதார். பின் தன்னை சமாளித்து கொண்டு, டாக்டர், நான் பணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு உங்களிடம் சொல்கிறேன் என்றார். டாக்டர், நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் செய்கிறீர்களோ அவ்வளவு நல்லது என்று கூறினார். சுமித்ராவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அனிலுக்கு போன் செய்தால் அவன் என்ன பதில் சொல்வான் என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் சாவதை விட சங்கடம் மேல் என்று துணிந்து போன் செய்தார். பலமுறை போன் செய்தும் அனில் போனை எடுக்கவே இல்லை. நேரில் சென்று பேசினால் ஒருவேளை அவன் புரிந்து கொள்வான் என்று நினைத்து சுமித்ரா அனிலின் வீட்டிற்கு புறப்பட்டார். ஆனால் அங்கு சென்றபோது வீடு பூட்டப்பட்டிருந்தது. பக்கத்து வீட்டுக்காரரிடம் கேட்டபோது அவன் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடத்தில் வீடு வாங்கிவிட்டதாக சொன்னார்கள். புதிய வீட்டின் முகவரி கேட்டபோது தங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டனர். சுமித்ரா மிகுந்த மனவேதனையுடன் மீண்டும் மருத்துவமனைக்கு திரும்பினார். பைத்தியம் பிடித்தவர் போல ஒரு முறை ஓடியும் ஒரு முறை நடந்தும் சென்று கொண்டிருந்த போது ஒரு கார் அவர் மீது மோதியது. அந்த காரை ஓட்டியவன் மோதிவிட்டு வேகமாக தப்பிக்க முயன்றான். ஆனால் சிறிது தூரத்திலேயே நின்றிருந்த போக்குவரத்து போலீசார் அவனை பிடித்து விட்டனர். அங்கிருந்த மக்கள் சுமித்ராவை தூக்கி தண்ணீர் கொடுத்தனர். அவருக்கு பெரிய காயங்கள் ஏதும் ஏற்படாததால் அவர் நினைவோடு இருந்தார். மோதிய காரின் உரிமையாளரை பார்த்தபோது அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அந்த நபர் வேறு யாருமல்ல, அவரது இளைய மகன் அனில்தான். தன் தாயை பார்த்ததும் அனில் பச்சோந்தியைப் போல தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு, அம்மா, நீங்களா? அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? நான் உங்களையும் அப்பாவையும் பார்க்கத்தான் வந்து கொண்டிருந்தேன் என்றான். அனிலின் வாயிலிருந்து வந்த இந்த பொய்யான வார்த்தைகளை கேட்ட சுமித்ராவின் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது. சரி மகனே, சீக்கிரம் மருத்துவமனைக்கு நட. அங்கே உன் அப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றார். இதை பார்த்த போலீசார் அனிலிடம், உன் தவற்றை மறைக்க பொய் சொல்கிறாயா என்று கேட்டனர். அதற்கு அனில், இல்லை சார், எனக்கு என் அப்பாவை பற்றி பெரிய கவலையாக இருந்தது என்று நாடகமாடினான். அவசரத்தில் வண்டியை ஓட்டியதால் எதிர்பாராத விதமாக அம்மா மீது மோதிவிட்டது என்று அனில் கூறினான். அப்படியா? நீ காரில் செல்கிறாய், உன் அம்மா ஏன் இப்படி தெருவில் நடந்து திரிகிறார்? ஒருவேளை சண்டை போட்டு உன் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாயோ என்று போலீசார் கேட்டனர். இதை கேட்டதும் அனிலின் தொண்டை வறண்டு போனது. ஆனால் சுமித்ராவுக்கோ தன் கணவரிடம் விரைந்து செல்ல வேண்டும் என்ற பதற்றம் மட்டுமே இருந்தது. அதனால் அவர், இல்லை சார், நான் அருகில் உள்ள கோவிலுக்கு தான் என் கணவரின் உடல்நலத்திற்காக வேண்டிக் கொள்ள வந்தேன். என் மகன் உண்மையிலேயே தன் அப்பாவை பார்க்க அவசரமாக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தான். அந்த அவசரத்தில்தான் இந்த சிறிய விபத்து ஏற்பட்டு விட்டது என்று கூறினார். தன் கை கால்களில் ஏற்பட்ட காயங்களை பொருட்படுத்தாமல் சுமித்ரா காரில் ஏறிக்கொண்டு அனிலை விரைவாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு அவசரப்படுத்தினார். போலீசார் அனிலுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கை விடுத்தனர். உன் பெற்றோரை துன்புறுத்த முயன்றால் நேராக சிறை கம்பி எண்ண தயாராக இரு என்று. தன் அம்மா மீது மோதியதாலும் போலீசாரிடம் சிக்கியதாலும் ஏற்பட்ட பயத்தில் அனில் அமைதியாக தனது அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அங்கு சென்றபோது சுதர்சன் ஏற்கனவே அறுவை சிகிச்சை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். சுமித்ரா மருத்துவமனை கவுண்டர் சென்று யார் கட்டணம் கட்டியது என்று விசாரித்தார். அங்கிருந்தவர் ஷியாம் என்ற ஒருவர் எல்லா பணத்தையும் கட்டிவிட்டார்.
மேலும் மருந்து செலவுகளுக்காக கூடுதலாக 5000 ரூபாயையும் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார். அவர் உங்களுக்காக நீண்ட நேரம் காத்திருந்தார். நீங்கள் வராததால் கிளம்பி சென்றார் என்று கூறினர். இதை கேட்ட சுமித்ரா திகைத்து போனார். யார் இந்த ஷியாம்? முன்பின் தெரியாத எங்களுக்காக இவ்வளவு பெரிய தொகையை கட்டியது யார்? எனக்கு தெரிந்தவரை ஷியாம் என்று யாரும் இல்லையே என்று குழம்பினார். அவர் அனிலிடம் ஷியாமை பற்றி கேட்டார். அவனும் தனக்கு தெரியாது என்பது போல தலையை ஆட்டினான். சிறிது நேரம் கழித்து அனிலின் அப்பா அறுவை சிகிச்சை அறையில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார். அனில் தன் அப்பாவை பார்த்துவிட்டு தன் வீட்டின் முகவரியை தன் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான். சில நாட்களுக்கு பிறகு சுதர்சன் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். சுமித்ரா தன் இளைய மகன் அனிலுக்கு போன் செய்தபோது அவன், நாங்கள் இருவரும் வேலைக்கு சென்று விட்டோம், நீங்கள் ஒரு ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு வந்து விடுங்கள் என்று கூறிவிட்டான். சுமித்ரா அந்த வீட்டை பார்த்தது கூட இல்லை. இருந்தாலும் ஆட்டோக்காரரிடம் முகவரியை சொல்லி அங்கே வந்து சேர்ந்தார். இப்போது அந்த தம்பதியினர் தங்கள் மகனின் வீட்டின் வாசலிலேயே ஒரு பிச்சைக்காரரை போல பசியுடனும் தாகத்துடனும் அமர்ந்திருந்தனர். மாலையில் மருமகள் ரீமா வீட்டிற்கு வந்தபோது வாசலில் அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவள் ஆத்திரத்தில் கொதித்தாள். வேக வேகமாக வீட்டின் பூட்டை திறந்து அவர்களை உள்ளே வர சொன்னாள். அவர்கள் உள்ளே வந்ததும் அவள் அவர்கள் மீது எகிரினாள். நீங்கள் மாலை நேரத்திற்கு பிறகு வந்திருக்க கூடாதா? பகல் முழுவதும் வீட்டில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? குழந்தைகளும் பள்ளி முடிந்து டியூஷனுக்கு சென்று விடுவார்கள். உங்களை போன்ற கந்தல் உடை அணிந்தவர்களால் இன்று அக்கம் பக்கத்தினர் மத்தியில் என் மூக்கு அருந்துவிட்டது. யாராவது உங்களை பார்த்திருந்தால் இந்த வீட்டுக்கு வந்திருக்கும் இந்த பிச்சைக்காரர்கள் யார் என்றுதானே நினைப்பார்கள் என்று கத்தினாள். பின் சுமித்ராவை பார்த்து, சரி, இப்போது சீக்கிரம் வேலையை தொடங்குங்கள். நான் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து போய் வந்திருக்கிறேன். நீங்கள் என்னவோ அந்த மருத்துவமனையில் சும்மா நாற்காலியை தான் தேய்த்து கொண்டிருந்திருப்பீர்கள் என்றாள் ரீமா. பாவம் சுமித்ரா, மருத்துவமனையில் இருந்த நாட்களில் ஒரு நாள் கூட வயிறார சாப்பிடவில்லை. இரவில் நிம்மதியாக உறங்கியதும் இல்லை. இருப்பினும் தன் சோகத்தை யாரிடம் சொல்வார்? அதனால் சத்தமில்லாமல் வேலை செய்ய தொடங்கினார். இப்போது சுமித்ரா அனிலின் வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்வார். அதற்கு பதிலாக தினமும் தன் மருமகளால் அவமானப்படுத்தப்படுவார். ஒரு நாள் நள்ளிரவில் சுதர்சன் தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்தபோது தன் மகன் மற்றும் மருமகளின் அறையில் விளக்கு எரிவதை கண்டார். அந்த அறையிலிருந்து மகன் மற்றும் மருமகளின் குரல் கேட்டது. மருமகள் அனிலிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள். அனில், நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த கிழவன் கிழவியை வழியிலிருந்து அகற்றி விடுவோம். முள் இருந்தால் தானே கால் குத்தும். முள்ளையை எடுத்து எறிந்து விட்டால் தொல்லை தீர்ந்தது. அதற்கு அனில் சொன்னான், ஆனால் அன்பே, அம்மாவின் விபத்திற்கு பிறகு போலீசார் என்னை சரியாக கவனிக்கும்படி கடுமையாக எச்சரித்துள்ளனர். அவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் சந்தேக பார்வை என் மீதுதான் திரும்பும். அப்போது ரீமா சொன்னாள், அட என் அப்பாவி கணவரே, அதற்கும் நான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்கள் மீது எந்த பழியும் வராது. ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து அவர்களை யாரும் அறியாதபடி கொன்று விடுவோம். ஒரு காதுக்கு தெரிந்தது மறு காதுக்கு தெரியாது. மருமகளின் இந்த கொடூரமான பேச்சை கேட்ட சுதர்சனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அமைதியாக தன் அறைக்கு சென்று சிறிது நேரம் யோசித்துவிட்டு சுமித்ராவை எழுப்பி விபரத்தை சொன்னார். உனக்கு விபத்து எப்போது ஏற்பட்டது? யார் மோதியது என்று கேட்டார். சுமித்ரா அன்று நடந்த அனைத்தையும், அனிலின் கார் மோதியதையும் போலீசார் எச்சரித்ததையும் கூறினார். அனில் ஏன் தங்களை இவ்வளவு நாள் வைத்திருந்தான் என்ற கட்டாயத்தை சுதர்சன் இப்போது புரிந்து கொண்டார். இல்லையெனில் அவன் ஒரு நிமிடம் கூட அவர்களை வைத்திருக்க மாட்டான். அவமானப்படுவதையும் அநியாயமாக சாவதையும் விட நாம் இப்பொழுதே இங்கிருந்து எங்காவது சென்று விடுவதுதான் மேல் என்று முடிவெடுத்தனர். இருவரும் கண்ணீருடன் அந்த நள்ளிரவில் அங்கிருந்து வெளியேறினர். நடந்து கொண்டே இருக்கையில் விடியற்காலை ஆனது. ஒரு டீ கடையில் நின்று டீ குடித்துவிட்டு கிராமத்திற்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தனர். அவர்கள் அழுது கொண்டே செல்வதை கண்ட ஒரு நபர் தன் காரை நிறுத்தினார்.
அவர் வேறு யாருமல்ல, ஒரு காலத்தில் சுதர்சனிடம் பிச்சை கேட்ட அதே ஷியாம் தான். இன்று அவன் 3 மாடி கட்டிடத்திற்கு சொந்தக்காரன். அவன் தன் காரை நிறுத்தி சுதர்சன் மற்றும் சுமித்ராவை உற்று பார்த்து யோசித்தான். இவர்கள்தான் அந்த அம்மாவும் அப்பாவுமா? இவர்களால் தானே இன்று நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் என்று ஷியாம் எண்ணினான். உடனே காரை விட்டு இறங்கி ஓடிச் சென்று ஐயா ஐயா என்று பலத்த குரலில் அழைத்தான். சுதர்சனுக்கு அந்த சத்தம் எங்கோ கேட்டது போல இருந்தது. அவர் திரும்பி பார்த்தபோது நடுத்தர வயதுடைய ஒருவன் தன்னை நோக்கி ஓடி வருவதை கண்டார். அவன் அருகில் வந்தபோது சுதர்சனால் அவனை அடையாளம் காண முடியவில்லை. மன்னிக்கவும் தம்பி, உங்களை எனக்கு அடையாளம் தெரியவில்லை என்றார். அப்போது ஷியாம் சொன்னான், ஐயா, நான் உங்கள் ஷியாம். உங்கள் ஷியாமையே உங்களுக்கு தெரியவில்லையா? அம்மா, நீங்கள் தானே என்னை இனிமேல் பிச்சை எடுக்காதே என்று தடுத்தீர்கள். அப்படி இருந்தும் என்னை தெரியவில்லையா? அம்மா, உங்கள் ஆசீர்வாதத்தால் தான் இன்று நான் ஒரு தகுதியான மனிதனாக மாறியிருக்கிறேன். வாருங்கள் அம்மா, அப்பா. இன்று உங்கள் மகன் ஷியாம் தன் உழைப்பில் கிடைத்த உணவை உங்களுக்கு பரிமாறுவான். இதில் பிச்சை எடுத்த ஒரு பைசா கூட இல்லை. அம்மா கொடுத்த 500 ரூபாயும் அப்பா கொடுத்த 50 ரூபாயும் சேர்ந்து உருவாக்கிய தொழிலால்தான் இன்று நான் இந்த நிலையை அடைந்திருக்கிறேன். நீங்கள் அன்று கொடுத்த அந்த 550 ரூபாயின் வட்டிதான் இன்று உங்கள் முதுமை காலத்தில் உங்களுக்கு உதவியாக வந்துள்ளது. ஷியாமின் பேச்சை கேட்டு சுதர்சன் மற்றும் சுமித்ராவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர்கள் இருவரும் ஷியாமுடன் அவன் வீட்டிற்கு சென்றனர். அங்கு சென்றபோது ஷியாமின் 3 மாடி கட்டிடம் ஒரு பங்களாவை போல காட்சியளிப்பதைக் கண்டு அவர்கள் வியந்து போயினர். அவனது வளர்ச்சியை கண்டு அவர்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அப்போது ஷியாம் தான் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கான கட்டணத்தை செலுத்திய விபரத்தை கூறினான். தான் தன் மனைவியுடன் ஒருவரை பார்க்க வந்தபோது பணமில்லாமல் சிகிச்சை தடையாய் இருப்பதை அறிந்து கட்டணம் செலுத்தியதாகவும் அவர்களுக்காக நீண்ட நேரம் காத்திருந்ததாகவும் தெரிவித்தான். இப்போது சுதர்சன் தம்பதியினர் மிகுந்த மரியாதையுடன் ஷியாமின் வீட்டில் தங்கினர். மறுபுறம் மூத்த மகன் சுனில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் விழுந்தான். இளைய மகன் அனில் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானான். அதனால் அவன் மனைவியும் குழந்தைகளும் அவனை விட்டு பிரிந்து வேறு நகரத்திற்கு சென்றனர். அன்று அவர்கள் விதைத்த வினையை இன்று அவர்கள் அறுவடை செய்கிறார்கள். அலைந்து திரிவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழி ஏதுமில்லை. கடவுள் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்து விட்டார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.